அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக அமைச்சர் ராஜகண்ணப்பனே பேசியிருக்காரு. தோழமை கட்சி தலைவரா நண்பரா அந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? அது திமுகவின் உட்கட்சி விவகாரம். யாரை அமைச்சராக்குவது, துணை முதல்வராக்குவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவகாரம். அதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே பல இந்து கோயிலோட சொத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இந்த புதிய மசோதா திருத்தப்பட்டிருக்குது. இந்துக்களோட விரோதியான மக்களவையில் இருக்கிற எம்பிகள் இது இருக்கிறாங்கன்னு சொல்லி எச் ராஜா அவர்கள் அதுக்கு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க எதிர்த்தது எம்பிகள் எதிர்த்ததுக்கு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. எச் ராஜா அவர்கள் கவன ஈர்ப்புக்காக எதையாவது பேசிக் கொண்டிருப்பார். அவருக்கு விடை சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் அந்த பிரச்சனையில் குறிப்பான கருத்துக்கள் எதுவும் இல்லை. இது அவரே கற்பனை செய்து பரப்புகிற ஒரு அவதூறு. இதில் மேற்கொண்டு கருத்து சொல்ல எதுவும் இல்லை. சார், இந்து மத ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகுசிவம் அவர் தொடர்ச்சியா இந்து மதம் போதனைகள் தெரிவிச்சு வராரு. அவர் முருகன் இல்ல அதாவது தமிழ் கடவுள் முருகன் இந்து கடலா மாத்த பாக்குறான்ற கருத்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு பாஜக தரப்பும் சரி, அதுக்கு ஆதரவானவர்கள் பயங்கரமான விமர்சனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதோட உச்சகட்டமா திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் அவர் சூரசம்காரம் செய்யணும், இந்த மாதிரி கருத்து பேசுறோம், இந்து விரோதிகள் சூரசம்காரம் செய்யணும் கருத்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதான் தமிழ்நாட்டிலும் இப்போது இந்து அல்லாதவர் என்கிற அரசியலை வேகமாக திணிக்க பார்க்கிறார்கள். முருகன் தமிழ் கடவுள் என்பது எல்லோரும் காலம் காலமாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒன்று, சொல்லிக் கொண்டிருக்கிற ஒன்று. திரு சுவி சிவம் அவர்கள் இப்போது புதிதாக அதை சொல்லவில்லை. பல நூறாண்டுகளாக தமிழ் மக்கள் முருகனை தமிழ் கடவுள் என்றுதான் வணங்கி வருகிறார்கள், வழிபட்டு வருகிறார்கள். இதில் என்ன அவர் தவறாக சொல்லிவிட்டார் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மதவாத அரசியல் களமாக மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து பலர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு தமிழ் மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள், இடம் கொடுக்க கூடாது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாட் அவர்கள் வழக்கமா 53 இடைப்பிரிவில் தான் மல்யுத்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஆனா அவங்க தொடர்ச்சியா பாஜக அரசுக்கு எதிரான, குறிப்பா பிரிஜ்பூஷன் சரண் சிங் எதிரான நடத்தும் போராட்டத்துக்காக அவர் வேணுட்டு 50 பிரிவு இதுல ஃபோர்ஸ் பண்ணி தள்ளப்பட்டதா இந்துல ஒரு ஆர்டிகல் இருக்குது. இது அந்த பின்னணியில தான் நடக்கப்படுதா எல்லாரும் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் அந்த ஐயம் உள்ளது. வேண்டுமென்றே அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறாரோ என்ற கவலை உள்ளது. இறுதி சுற்றுக்கு தயாராக இருந்த நிலையில் கட்டாயம் அவர் தங்கப்பதக்கத்தை வென்றெடுப்பார் என்கிற பேச்சு உலகளாவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் வெறும் 100 கிராம் எடை கூடுதலாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அவரை வெளியேற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே பாஜகவினர், ஆர்எஸ்எஸ் கட்சி, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் என்கிற ஒரு யூகம் அல்லது சந்தேகம் இன்றைக்கு ஊடகங்களே புலனாய்வு செய்து எழுதக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இது யாரோ பிஜேபிக்கு எதிரானவர்கள் பரப்புகிற செய்தி அல்ல. கட்சி சார்பற்ற நிலையிலே கருத்துக்களை தேடிப்பிடித்து புலனாய்வு செய்து பதிவு செய்யக்கூடிய ஊடகங்களிலேயே இது வந்திருக்கிறது என்கிற போது உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது. இந்த நிலையிலே வினேஷ் போகத் அவர்கள் இனி விளையாடப் போவதில்லை, இந்த போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருப்பது கூடுதல் கவலை அளிக்கிறது. அவர் தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுபோன்ற நெருக்கடிகளை கடந்த காலங்களில் எப்படி அவர் சந்தித்தாரோ, கடந்து வந்தாரோ, அதைப் போல இப்போதும் அதே துணிச்சலோடு இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தோழர் சேக்குவாரா படத்தினுடைய இளம் இயக்குனர், புதிய இயக்குனர் அலெக்ஸ் ஏடி. தோழர் சேக்குவாரா படம் சமூக நீதியை பற்றி பேசுகிறது. குறிப்பாக கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை என்பதை வலியுறுத்துகிறது. இந்த படத்தில் இவர் கதாநாயக பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டாலும் தோழர் சேக்குவாரா என்கிற முதன்மை பாத்திரமாக புரட்சித் தமிழர் சத்யராஜ் அவர்கள் ஏற்று நடித்திருப்பது சிறப்புக்குரியது.